श्री गुरुभ्यो नमः। 523 लक्ष्यस्वरूपकथनाय न लक्षणानि नाप्यस्य वाचकमिदं पदमित्यमुष्मै यावत्समेतदखिलाद् இதரார்த்தஜாதாதித்யேததேவ வதிதும் நனு லக்ஷணானி. லக்ஷணம் என்றது எதுக்காக பண்றதுங்கிறத சொல்றார். லக்ஷணத்தினுடைய பிரயோஜனம் என்னங்கிறது சொல்றார். லக்ஷணம்னா டெபினிஷன். இப்போ தர்க்க சாஸ்திரத்துல எல்லாம் பார்த்தால் நிறைய லட்சணங்கள் சொல்லிட்டு இருக்கார். சாஸ்திரத்துல உத்தேச லட்சணம் பரீட்சா இது திரிவிதா சாஸ்திர பிரவருத்தின்னு சொல்றது உண்டு. லட்சணம் பரீட்சா, உத்தேச லட்சணம் பரீட்சா. முதல் உத்தேசம் சொன்னால் அந்த நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயங்களை வரிசையா சொல்றது உத்தேசம். பதார்த்தானாம் நிர்தேசா உத்தேசா. இப்ப தர்க்க சங்கிரகம் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாயா பாவாக சப்த பதார்த்தாக தத்திர திரவியாணி இப்படி எல்லாம் வர்றது. இதெல்லாம் உத்தேசம், உத்தேச கிரந்தா. அதுக்கப்புறம் அது லட்சணம் சொல்லணும். தத்திர கந்தவதி பிருத்திவி இப்படி லட்சணம் சொல்லிட்டே வருவார். அதுக்கப்புறம் அந்த லட்சணம் சரியா தப்பா என்றது பரீட்சை பண்றது. அந்த லட்சணத்தை வச்ச பிரமாண மூலகமான பரீட்சையை பண்றது பரீட்சா. இப்படி திரிவிதா சாஸ்திர பிரவருத்தின்னு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த லட்சணம் சொல்றது எதுக்குன்னு கேட்கலாம். லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தின்னு சொல்லுவா. அதுவும் இருக்கு. ஒரு வஸ்து இப்படி இருக்கு என்றத ப்ரூவ் பண்ணணும்னால் முதல் லட்சணம் சொல்லணும், அதுக்கப்புறம் பிரமாணம் காமிக்கணும். லட்சணஸ்வரு பிரமாணாபியாம் வஸ்து சித்தி. லட்சணமும் பிரமாணமும் காமிச்சாதான் வஸ்து சித்திக்கும். ரெண்டும் வேணும். முதல் லட்சணம் சொல்லணும், அதுக்கப்புறம் பிரமாணம் காமிக்கணும். அதுல லட்சணம் எதுக்கு சொல்றதுன்னு கேட்டால் இதரவியாவிருத்தி சொல்றது. இதரவியாவிருத்தி அர்த்தம் சொல்லுவார். இதரவியாவிருத்தின்னா என்ன அர்த்தம்? மற்ற பதார்த்தங்களிலிருந்து வித்தியாசமா காமிக்கிறது. நம்ம நிரூபணம் பண்ண வேண்டிய பதார்த்தத்தை மற்ற பதார்த்தங்களிலிருந்து விசேஷமா வித்தியாசமா காமிக்கிறது வியாவிருத்தின்னு சொல்லுவோம். அந்த வியாவிருத்திக்காக லட்சணம் பண்றது ஸ்வரூப கதனாய நாஸ்தி. பாருங்க, லட்சியஸ்வரூப கதனாய ந லக்ஷணானி நாப்யஸ்ய வாசகமிதம் பதம். லட்சியத்தினுடைய ஸ்வரூபம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக லட்சணம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்ஞாசம்ஞி சம்பந்தான்னு சொல்லுவா. இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் இப்படி காமிக்கிறதுக்காக லட்சணம் இல்லை. அதுக்காக லட்சணம் சொல்லல. என்ன தெரியுமா? அந்த பதமும் அதனுடைய அர்த்தமும் எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச வாழ்க்கத்துக்கு தான் லட்சணம் சொல்லணும். பதம் தெரியாது, அதுக்கு அர்த்தமும் தெரியாதுன்னா எதனுடைய லட்சணம் சொல்றது? இப்ப பாருங்க, தத்திர கந்தவதி பிருத்திவின்னு லட்சணம் சொல்றது. உஷ்ணஸ்பரிசவத் தேஜகான்னு லட்சணம் சொல்றது. சீதஸ்பரிசவத்திய ஆபகான்னு லட்சணம் சொல்றது. இதுல என்னது? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். உஷ்ணஸ்பரிசவத் தேஜா. தீக்கு என்ன லட்சணம்? உஷ்ணஸ்பரிசம். அக்னிக்கு என்ன லட்சணம் கேட்டா உஷ்ணஸ்பரிசம் சொல்றது. இப்போ அக்னி கிட்ட உஷ்ணஸ்பரிசம் இருக்கு, தீ சூடா இருக்குன்றது இந்த லட்சணத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுதா? அப்படி இல்லையே. ஏற்கனவே நமக்கு தெரியும் தீனா என்ன தெரியறது, அதுல உஷ்ணஸ்பரிசம் இருக்கு சூடா இருக்குன்றது தெரியறது, எல்லாமே தெரியும். இந்த லட்சணம் படிச்ச பிறகுதான் தீ தெரிஞ்சது, தீயுடைய சுரூபம் பார்த்தது, உஷ்ணஸ்பரிசம் அதுல இருக்கிறதா தெரிஞ்சதா? அப்படியா? அப்படி இல்லை. தீயன் என்றது ஒண்ணு இருக்கும் உலகத்துல, அது தெரியும். அதுல உஷ்ணஸ்பரிசம் இருக்கு என்றதும் தெரியும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் லட்சண வாக்கியம் லட்சண உபதேசம் பண்ணணும். என்னன்னா அப்ப லட்சண உபதேசம் பண்றதுனுடைய என்ன பிரயோஜனம்? என்ன?
கேட்டால் அதுதான் சொல்ற வியாவர்த்தம் ஏதது அகிலாதிதரார்த்த ஜாதா. இந்த லட்சியமானது மற்ற பதார்த்தங்களிலிருந்து வித்தியாசமா தெரிவிக்கணும். அது அப்படின்னா அதில் இருக்கிற அசாதாரண தர்மம் என்னன்றது காமிக்கணும். அதுக்காக லட்சணம் சொல்றது. இப்போ அக்னி என்ற ஒரு பதார்த்தம் எடுத்தால் அதுல பல தர்மங்கள் இருக்கு. திரவியத்துவம் என்கிற தர்மம் இருக்கு, பதார்த்தத்துவம் என்கிற தர்மம் இருக்கு, பிரமேயத்துவம் என்கிற தர்மம் இருக்கு, அபிதேயத்துவம் என்கிற தர்மம் இருக்கு, பல பல தர்மங்கள் இருக்கு. அதுல இருக்கிற எந்த தர்மம் அசாதாரண தர்மம்னு தெரியாது. அதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன என்றது தெரியாது. அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுல மட்டும் இருக்கிறது, அதுல எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஒரு தர்மம் அது எது என்றது தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த லட்சணம் சொல்றது. இது மனசுல வச்சுக்கலாம், அப்பதான் இந்த சொல்ற விஷயம் புரியும். அதனால லட்சியத்தினுடைய சொரூபமே தெரியாதவனுக்கு அக்னின்னு சொன்னா என்ன பொருள் அதுவே தெரியாதனால் லட்சணம் சொல்லி உபயோகம் இல்லை. அந்த மாதிரி இங்கேயும் ஜெகத்காரணத்துவம் பிரம்ம லட்சணம்னு சொல்றத பிரம்மஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்காக இல்ல. பிரம்மஸ்வரூபம் வேற இடத்துல புரிஞ்சுக்கணும். வேற எங்க புரிஞ்சுக்க முடியும்? எப்படி தெரியுது? ஜெகத்காரம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சு போச்சுன்னா சம்சாரமே இல்லையே, அப்படி கேட்கக்கூடாது. பிரம்மஸ்வரூபம் என்னன்றது தெரிஞ்சதுனால மட்டும் சம்சாரம் போகாது. அது அபரோக்ஷ சாட்சா்காரம் மாயை போயிடுத்து சொன்னாதான் சம்சாரம் போயிடும். இப்ப சாதாரணமா படிக்கிறோமே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, இது சொரூப லட்சணம். சொரூப லட்சணம் லட்சணமே இல்லை. அது உண்மையா அந்த சொரூபத்தை சொல்லிக் கொடுக்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற வாக்கியத்திலிருந்து சொரூபம் தெரியாது. அது லட்சணமே இல்லை. சொரூப லட்சணம் சொல்றோம், அவ்வளவுதான். உண்மையா பார்த்தா அது லட்சணமே இல்லை, அது சொரூபம். அப்ப லட்சணம் எதுக்கு கேட்டால் அதில் இருக்கிற அசாதாரண தர்மம் என்னன்னு காமிக்கிறதுக்காக லட்சணம். அதுதான் யதோவாய் மானி பூதானி ஜாயந்தே என்கிற லட்சணம். ஜெகத்காரணத்துவம் பிரம்மணோ லட்சணம் சொல்றது. அப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்ற வாக்கியத்தில் இருந்த ஸ்வரூபம் தெரிஞ்சாலும் இந்த ஸ்வரூபம் எப்படி மற்ற பதார்த்தங்களிலிருந்து வித்தியாசப்படுறது என்கிறத ஒரு தர்மம் மூலமா தான் தெரிவிக்கணும். அதுக்காக ஜெகத்காரணத்துவம் என்கிற லட்சணத்தை அந்த லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்றார். லட்சியஸ்வரூப கதனாய லட்சணானி, லட்சணானி லட்சியஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்காக இல்லை. நாப்திய வாச்சகமிதம் பதம், இந்த பதம் இதுக்கு வாச்சகம். இப்ப பிரம்மம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அதற்காக ஜெகத்காரணத்துவம் பிரம்மணோ லட்சணம், பிரம்மம் என்ற வார்த்தைக்கு ஜெகத்காரணம் தான் அர்த்தம், இப்படி சொல்றதுக்காக இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? அப்படி தாற்பயம் இருந்தால் ஜெகத்காரணம் நம்ம எது தெரிஞ்சிருக்கோம் உலகத்துல அதெல்லாம் பிரம்மம்னு கூப்பிடலாம், அப்படி அர்த்தம் வரும் தெரியுமா? இது வாச்சியவாதக சம்பந்தத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஜெகத்காரணத்துவம் சொல்றதுன்னு சொன்னா என்ன தப்பு தெரியுமோ? அதான் சொன்னேன். அப்படி சொன்னவானால் எது ஜெகத்காரணமோ அந்த பதார்த்தத்தை தான் பிரம்மம் சொல்லணும். ஜெகத்காரணம் என்னன்னு கேட்டா தெரியாது, வேற ஏதோ பிரமாணத்தினால கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச அப்புறம் அதுக்கு பிரம்மம் பிரம்மன் கூப்பிடுறது, இப்படி ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆனா அது நமக்கு விவக்ஷிதம் இல்லை. இந்த வாக்கியத்தினாலேயே ஜெகத்காரணத்துவம் தெரியறது. ஜெகத்காரணத்துவம் தெரியறதுக்காக வேற வாக்கியம் இல்லை. ஜெகத்காரணம் எது என்றது வேற எந்த பிரமாணத்தினாலேயும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அந்த விஷயத்தை தான் இந்த வாக்கியம் சொல்றது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் ஜெகத்காரணத்துவம் எதுக்கு சொல்றதுன்னு கேட்டால் இந்த பிரம்மஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்கிற
சொல்லப்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபம் அதில் இருக்கிற அசாதாரண தர்மம் என்னன்னு காமிக்க தெரியுது. ஜெகத்காரணத்துவம் அது வேற எங்கேயும் இருக்கிற தர்மம் இல்லை, இங்கதான் இருக்கிறது என்றது காமிக்கிறது. வியாவர்த்தமேதது அகிலாதி பரார்த்த ஜாதா ஏததுன்னா இந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் வியாவர்த்தம் வித்தியாசப்பட்டிருக்கு. ஏதது சுரூபம் வியாவர்த்தம் எதிலிருந்து வித்தியாசப்பட்டிருக்கு? அகிலாதி இதரார்த்த ஜாதா இதரம் மற்ற அர்த்தங்களில் இருந்த மற்ற பதார்த்தங்களிலிருந்து இந்த பிரம்மஸ்வரூபம் இப்படி வித்தியாசமா இருக்கு, ஜெகத்காரணமா இருக்கிறதுனால வித்தியாசப்பட்டிருக்கு. ஏததேவ வதிதும் அனுலக்ஷணானி இது காமிக்கிறதுக்கு தான் லட்சணங்கள் எல்லாம் வந்திருக்கு சொல்றது. அடுத்த ஸ்லோகம். லக்ஷ்யஸ்வரூபம் உபலப்ய ததேகனிஷ்டம் திருஷ்டுவாத லக்ஷணம் அனேன ததேவ லக்ஷ்யம் வியாவர்த்திய போதயிதும் உத்ஸஹதே ஜனோயம் தத்வாந்தராதிதி யதः பிரதிபன்னமேதது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த அக்னியில் இருக்கிற உஷ்ணஸ்பரிசவத்துவம் அக்னியர் லட்சணம் சொல்லும் பொழுது லட்சியஸ்வரூபம் உபலப்தியா ஏற்கனவே கண்ணால அக்னியுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சு ததேகனிஷ்டம் திருஷ்டுவாத லட்சணம் அந்த உஷ்ணஸ்பரிசம் என்கிறது அக்னியில மட்டும்தான் இருக்கு என்றது தெரிஞ்சவனுக்காக லட்சியம் ததேகனிஷ்டம் திருஷ்டுவா லட்சியம் இங்கே அக்னி எதனுடைய லட்சணம் சொல்றதோ அது லட்சியம். அந்த அசாதாரணமான ஃபீச்சர் வந்து லட்சணம் டெஃபினிஷன். திருஷ்டுவாத லட்சணம் அனேன ததேவ லட்சியம் வியாவர்த்திய போதயிதும் உத்ஸஹதே. இப்ப லட்சியஸ்வரூபம் ஏற்கனவே பார்த்து தெரிஞ்சவனுக்கு அதில் இருக்கிற தர்மம் அதில் இருக்கிறதா தெரிஞ்சவனுக்கு இப்ப கண்ணாலே அக்னி பார்த்திருக்கோம், அக்னியில உஷ்ணஸ்பரிசம் இருக்கு என்றது தெரிஞ்சிருக்கும். உஷ்ணஸ்பரிசம் என்றது அக்னியில் தான் இருக்கு, அக்னியோட சம்பந்தத்தினால்தான் மற்ற இடத்துல தெரியறது என்றதும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறவனுக்காக இதுதான் லட்சணம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. லட்சியஸ்வரூபம் உபலப்திய ததேக நிஷ்டம் திருஷ்டுவாத லட்சணம். ததேக நிஷ்டம் அந்த லட்சியஸ்வரூபத்துல மற்றும் இருக்கக்கூடியது லட்சணம் சொல்றது. அனேன ததேவ லட்சியம் வியாவர்த்தியா இப்படி சொல்லும் பொழுது அந்த லட்சியத்தையே வியாவர்த்தனம் பண்ணிண்ட வித்தியாசப்படுத்தி என்று தெரிவிக்கிறது. போதயிதும் உத்ஸஹதே ஜனோயம் தத்துவாந்தரா மற்ற பதார்த்தங்களில் இருந்து அந்த லட்சியஸ்வரூபத்தை வித்தியாசமாக காமிக்கிறது. அதுக்காக இந்த லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. எதா பிரதிபன்னமேதது ஏனால் அந்த லட்சியத்தினுடைய சுரூபம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். சுரூபமே தெரிஞ்சிருக்காதனால் அது லட்சணம் சொல்ல முடியாது. பிரதிபன்னமேதது பிராப்தம் லட்சியத்தினுடைய சுரூபம் வந்து கிடைச்சு போச்சு, அது தெரியாமல் இல்லை. அப்புறம் அடுத்த ஸ்லோகம். சம்ஞா சம்ஞி சமன்வயாவகதயே நேஷ்டம் கொஜில் லக்ஷணம் வியாவர்த்தி பிரதிபத்தி மாத்திர ஜனகம் லட்சியே பவேத் அன்யதா லட்சியம் லக்ஷணவர்த்மனாஹி ஜெகதி வியாவர்த்தயந்தோ அன்யதः தத்தல் லக்ஷணம் ஆதரேண மகதா சங்கிருண்ணதே வாதினா. ஒவ்வொரு தார்சனிகாலும் வாதிகளும் வாதினா சொன்னா தார்சனிகால் பிலோசபர் அவ சங்கிரகணம் பண்றார். எதை சங்கிரகணம் பண்றார்? லட்சணத்தை மகதா ஆதரேன ரொம்ப ஸ்ரத்தையோட. எதுக்கு? வியாவர்த்தியர்த்தம். எதுக்காக இல்ல? சம்ஞா சம்ஞி சமன்வயாவகதையே நேஷ்டம் கொஜில் லட்சணம். சம்ஞா சம்ஞி சம்பந்தத்தை தெரிவிக்கிறதுக்காக லட்சணம் சொல்றது இல்லை. சம்ஞான பெயர், சம்ஞின்னா அதனுடைய அர்த்தம், ஒரு வார்த்தை அதனுடைய பொருள். இப்ப பாருங்க, அக்னிங்கிற வார்த்தை இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. அது தெரிவிக்கிறதுக்கு தான் லட்சணம் சொல்றதுன்னு நினைக்காதீங்கன்னு சொல்றா. அந்த மாதிரி பிரம்மம் ஒரு வார்த்தை உபனிஷத்துல தெரியுது, என்ன அர்த்தமோ தெரியாது. அப்படி இருக்கிறவனுக்கு இதுதான் அப்பா அர்த்தம். இப்படி அந்த சம்ஞா சம்ஞி சம்பந்தத்தை தெரிவிக்கிறதுக்காக ஜெகத்காரணம் பிரம்மசப்தார்த்தா
பிரம்ம சப்தத்துக்கு ஜெகத்காரணம் தான் அர்த்தம், இப்படி உபதேசம் பண்றதுக்காக லட்சணம் சொல்றது இல்லை. ஏன்னா அப்படி இல்லை, எங்கேயும் அப்படி கிடையாது. இங்க மட்டும் இல்ல, எங்கேயும் அப்படி இல்லை. சம்ஞா சம்ஞ சமன்வயாவகதையே நேஷ்டம். சம்ஞா சம்ஞ சமன்வயம், சமன்வயம் சம்பந்தம், வாக்கியவாச்சக பாவம். அது அவகதையே, அதை தெரிவிக்கிறதுக்கு லட்சணம் கொச்சிது இஷ்டம். எங்கேயும் லட்சணம் அதுக்காக பண்றது கிடையாது. வியாவிருத்தி பிரதிபத்தி மாத்திர ஜனகம் லட்சியே பவேது அந்யதா. அப்ப எதுக்கு லட்சணம் பண்றது? வியாவிருத்தி பிரதிபத்தி மாத்திர ஜனகம். வியாவிருத்தி பிரதிபத்தி வேத ஞானம்னு அர்த்தம். வேத ஞானம், வேத ஞானம்னா என்ன அர்த்தம்? எப்படி, அதான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி அந்த லட்சியம் மற்ற பதார்த்தங்களிலிருந்து வித்தியாசப்பட்டிருக்கு என்றது தெரிவிக்கிறது. அதுதான் வியாவிருத்தி பிரதிபத்தி, வேத ஞானம். வியாவிருத்தினா வேதம், வேதம் தெரியறது. ஒரு வஸ்துவை நம்ம தெரியறதுன்னா என்ன அர்த்தம்? என்னமா தெரிஞ்சா தானே தெரியறதுன்னு சொல்றது. எல்லாமே கலந்துட்டு தெரிஞ்சா தெரியறதுன்னு சொல்ல முடியாது. தெரியும் சொன்னா வித்தியாசமா தெரியும்னு அர்த்தம். பளிச்சுண்டு தெரியறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த கலந்துட்டு தெரியறதா இருந்தா தெரியறது இல்லை, ஏதோ தெரியறது, அவ்வளவுதான். கரெக்டா தெரியலையே சொல்லுவான். அப்போ வியாவிருத்தி பிரதிபத்தி அது வேணும், வேத ஞானம். வியாவிருத்தி பிரதிபத்தி மாத்திர ஜனகம், அதுக்கு அது அந்த ஒரு பிரதிபத்தி ஞானம், வியாவிருத்தி ஞானம், அதுக்காக மட்டும்தான் லட்சணம். லட்சியே பவே, லட்சியத்துல லட்சணம் சொல்றது அதுக்குதான். அந்யதா, அந்யதா என்கிறது வியாவிருத்தி என்ற இடத்துல அன்வயிக்கணும். அந்யதா வியாவிருத்தி பிரதிபத்தி, மற்ற பதார்த்தங்களிலிருந்து இதுக்கு இருக்கிற பேதம், இது வித்தியாசமா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக லட்சணம் சொல்றது. லட்சியம் லட்சணவர்த்மனாஹி ஜெகதி வியாவர்த்தயந்தோ. இப்படி லட்சணவர்த்மனா, லட்சணம் மூலமா, லட்சண வர்த்மன, வர்த்மன மார்க்கம், லட்சணம் சொல்றதுனாலே அர்த்தம், த்ரூ டெபினிஷன் அர்த்தம். லட்சண வர்த்மனா லட்சியம் வியாவர்த்தயந்தா, அந்த லட்சியத்தை வியாவிருத்தி பண்றவா வாதினா, யாரு? தார்ஷனிகால். அவ லட்சணம் சொல்றார். தத்தல் லட்சணம் ஆதரேன மகதா சங்கிருந்ததே, மகதா ஆதரேன, ரொம்ப ஸ்ரத்தையோட லட்சணங்களை சொல்றார். இப்படி சொல்லி அந்த விஷயத்தை உபசம்ஹாரம் பண்றார். தஸ்மாத் பிரம்மணி வாக்கியவாதக யுஜா சித்தியை சுதர்நாபியதா ஜன்மாத்யஸ்ய சமீக்ஷிதஸ்ய ஜகதோ யத் பிரம்மணோ லக்ஷணம் நாபீதம் ஸ்வகரூபபோதனபரம் சங்கீர்த்திதம் பிரம்மணம் கிஞ்சு அப்ரம்ம பதார்த்ததோஸ்ய சகலா வியாவர்த்ததா சித்தையே. என்ன விஷயம்தான்? தஸ்மாத், அதனால பிரம்மணி வாக்கியவாதக யுஜா சித்தியை, வாக்கியவாதக பாவ சம்பந்தத்தை தெரிவிக்கிறதுக்காக ஸ்ருதி ந அபியதா சொல்லலை, ந அபியதா சொல்லலை. இது ஜென்மாத்தியஸ்தா, ஜென்மா ஜெகஜன்மாதி காரணத்துவம் பிரம்ம லட்சணம் என்றது அதுக்காக சொல்லல. சமீக்ஷிதஸ்ய ஜெகதோ யத் பிரம்மணோ லட்சணம், சமீக்ஷிதஸ்ய தெரியக்கூடிய ஜெகத் பிரம்மத்தினுடைய லட்சணமா சொன்னது எதுக்குன்னு கேட்டால் வாக்கியவாதக பாவம் சம்பந்தம் தெரிவிக்கிறதுக்காக இல்லை. நாபீதம் ஸ்வகபோல இல்ல, ஸ்வகரூப போதன பரம், ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காகவும் இல்லை. நாபீதம் ஸ்வகரூப போதன பரம் சங்கீர்த்திதம் பிரம்மணா, பிரம்மத்தினுடைய சுவாபாவிகமான ஸ்வரூபம் எது என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கிறதுக்காகவும் இந்த லட்சணம் வரல. ஏன் சொன்னா, ஏன் கேட்டா அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? ஜெகத் காரணத்துவம் என்றது பிரம்மத்தினுடைய ஒரு சுவாபாவிக தர்மமே இல்லை, அது ஸ்வரூபத்தில் சேர்ந்ததே கிடையாது. ஸ்வரூபத்தில் சேர்ந்ததா இருந்தால் சம்சார நிவர்த்தி வராது. சம்சாரத்தோட சேர்ந்துதான் பிரம்ம இருக்கான். சம்சார நிவர்த்தி என்றது இம்பாசிபிள். அதனால ஸ்வரூப போதனத்துக்காக ஜெகத் ஜன்மாத்தியஸ்தான் சொல்லல. நாபீதம் ஸ்வகரூப போதன, ஸ்வகரூபம்னா ஸ்வரூபம் அர்த்தம்.
அது காயன்றது விருத்தம் சரி பண்றதுக்காக ஸ்வகாவை போட்டிருக்கா அவர்தான். நாபீதம் ஸ்வரூப போதன பரம் சொன்னா விருத்தம் சந்தஸ்து போயிடும், நீட்டம், அது பங்கம் வரப்படாது என்றதுக்காக ஸ்வகரூபம்னு போட்டிருக்கா அவர்தான். சுவார்த்தே கப்பிரத்தியா நாபீதம் ஸ்வகரூப போதன பரம் சங்கீர்த்திதம் பிரம்மணா. அப்ப எதுக்கு கிமர்த்தம் சங்கீர்த்திதம் தர்ஹி ஜெகத்காரணத்துவம் பிரம்மணோ லட்சணம் இது உச்சதே. किंतु अब्रह्म पदार्थतोस्य सकलाद व्यावृत्तता सिद्धये. सकलाद अब्रह्म पदार्थता பிரம்மம் இல்லாத மற்ற பதார்த்தங்களிலிருந்து வித்தியாசமா பிரம்மஸ்வரூபத்துக்கு இருக்கிற அந்த விசேஷத்தை காமிக்கிறதுக்காக லட்சணம் எழுதியிருக்கார். வியாவர்த்ததா சித்தையே. பரிச்சின்ன வஸ்து வியவச்சேத சித்தௌ ஜகாத ஸ்ருதிர் லட்சணம் பிரம்மணஸ்தது. பரிச்சின்னதா பிராபிதா பூர்வபக்ஷே பரபிரம்மணஸ்தம் நிஷேதார்த்தம் ஏதது. பரிச்சின்ன வஸ்து வியவச்சேத சித்தி, இந்த ஜெகத்காரணத்துவம் பிரம்மணோ லட்சணம் சொல்றதுனால இருக்கிற கிடைக்கிற இன்னொரு பிரயோஜனம் சொல்றார். பரிச்சின்ன வஸ்து வியவச்சேத சித்தியை, பரிச்சின்னமான வஸ்துக்களில் இருந்து பிரம்மத்தை வித்தியாசமாக காமிக்கணும். அதுக்காக ஜெகத்காரணத்துவம் லட்சணம் சொல்றது. இப்படி சொன்னா உங்களுக்கு கேட்கலாம், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஜெகத்காரணத்துவம் சொன்னால் பரிச்சின்னம் இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? கேட்டா முடியும், கண்டிப்பா முடியும். ஏனால் இங்க ஜெகத்காரணத்துவம் சும்மா கேவலம் நிமித்த காரணத்துவமோ கேவலம் உபாதான காரணத்துவமோ இல்லை.